ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காய் பொடி ஒன்று அரைப்போம். அந்த பொடியை எந்த காய்கறிக்கு வேணும்னாலும் போட்டு பொடி மாஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. சரி வாங்க வீடியோ கூட போகலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவி துணி வச்சு தொடச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நறுக்கின வெண்டைக்காயை நல்லா பரப்பி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃபேனில் காய வச்சிடலாம். அதனுடைய பிசுபிசுப்பு தன்மைலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இதுக்கு மண் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடாய் கொஞ்சம் சூடானது ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, காரத்துக்கு காய்ந்த வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 சேர்க்குறேன். கூட கொஞ்சம் காரம் வேணும்னா 4லேருந்து 5 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இதையுமே நல்ல பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கின வெண்டைக்காயை சேர்த்துடலாம். புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, வெண்டைக்காய்க்கு முதலையே நம்ம உப்பு போடக்கூடாது. முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அதே மாதிரி வெண்டைக்காயை மூடி வச்சும் வேக வைக்கக்கூடாது. தண்ணி விழுந்து பிசு பிசுன்னு ஆகிடும். வெண்டைக்காய் வதங்குறங்குள்ளைக்கும் நம்ம பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ வெண்டைக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். சுவையான வெண்டைக்காய் பொடி மாஸ் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.